வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற ஆலயம் கேரள மாநிலம் பாளையம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் பேராலயத்தை தான். வாங்க பார்க்கலாம். பரபரப்பாக இருக்கக்கூடிய நகர வீதியில் நகரத்தின் பிரதானமான சாலையின் அருகில் அமைந்துள்ளதுதான் இந்த புனித சூசையப்பர் பேராலயம். இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற தோற்றத்தை பாருங்க நண்பர்களே. லண்டனில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் போன்றே இந்த கோபுர வடிவமைப்பு அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பாளையம் பள்ளி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயம் திருவனந்தபுரம் மறைமாவட்டத்தில் ரோமன் கத்தோலிக்க லத்தீன் சடங்கு கத்தீட்ரல் ஆலயம் ஆகும். இந்த தேவாலயம் 1873 இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயம் 1912 சிலுவை வடிவத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. நீண்ட வருடங்களாக கட்டப்பட்ட இந்த ஆலயம் 1927 இதனுடைய பணி நிறைவடைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 3 பெரிய மணிகள் இருக்குதான். அந்த 3 மணிகளும் பெல்ஜியத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புனித சூசையப்பர், சவேரியார், அலோசியஸ், மரியா பென்சிகர் அவங்களுடைய நினைவாக ஜோசப், சேவியர் மற்றும் அலோசியஸ் அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்கிறாங்க. இதுக்கு கொல்லம் மறைமாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்ட பின்னர் திருவனந்தபுரம் புதிய மறைமாவட்டம் ஜூலை 1, 1937 அன்று உருவாக்கப்பட்டதாம். புனித ஜோசப் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட மறைமாவட்டத்தின் கத்தீட்ரலாக மாறியிருக்கு. 2004 மறைமாவட்டம் ஒரு பெருநகர மறைமாவட்டமாக உயர்த்தப்பட்ட போது கத்தீட்ரல் ஒரு பெருநகர கத்தீட்ரலாக மாறியிருக்கு. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவாலயம் 1927 இருந்து 2010 வரைக்கும் இதனுடைய நிறம் சிவப்பு நிறமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை மாற்றியிருக்கிறாங்க. இந்த நிறத்தை மாற்றி இப்போ நல்லா முழுமையான ஒரு வெள்ளை நிறமாக மாற்றியிருக்கிறாங்க. ஆலயத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பு! அப்படியே லண்டனில் உள்ள தேவாலயங்கள் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த ஆலயத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம் இது நண்பர்களே. நீங்கள் கேரளாவுக்கு திருப்பயணமாக போகும்போது மறக்காமல் இந்த ஆலயத்தையும் பார்த்துட்டு வாருங்கள் நண்பர்களே. இது தவக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய ஊர்களிலிருந்து மக்கள் இந்த ஆலயத்திற்கு புனித பயணமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதையும் பார்க்க முடிந்தது நம்மால். திருச்சிலுவையில் ஆண்டவர் இருப்பது போன்ற ஒரு சுரூபம்
ரொம்ப நேர்த்தியாக அங்கே வடிவமைக்கப்பட்டு இருந்தது நண்பர்களே. ஆலய வளாகத்தில் சின்ன சின்ன கெபிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், கொடிமரம் பாருங்கள், சில்வர் பித்தளை இரண்டும் கலந்த கலவையாக இந்த கொடிமரம் இங்கே இருக்கின்றது. இது ஆலய வளாகம் பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக பிரமிக்கக்கூடிய வகையில் இதனுடைய தோற்றம் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வெளியே இருக்கக்கூடிய அந்த கோபுரம். அவ்வளோ அற்புதமான ஒரு வடிவமைப்பு. இங்கிலாந்தில் நிறையா தேவாலயங்கள் இந்த மாடலில் தான் இருக்கும். அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த புனித சூசேப்பர் தேவாலயமும் வடிவமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த ஆலயத்திற்கு நீங்கள் தவறாமல் வந்து பார்த்துட்டு போங்க கேரளா வரும்பொழுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.